ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் சுமி. எனக்கு கன்னியாகுமரி. நான் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன்னா போஸ்ட் ப்ரெக்னென்சி வெயிட் லாஸ் பற்றி தான் பேச போகிறேன். சரிம்மா, நீ போஸ்ட் ப்ரெக்னென்சி வெயிட் லாஸ் பற்றி பேச போகிறேன்னு சொல்கிறியே, சரி நீ எவ்வளோ வெயிட் குறைஞ்சிருக்குன்னு நீங்கள் இப்போ என்கிட்ட கேட்கலாம். ஆனால் நான் எந்த ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னியுமே ஸ்டார்ட் பண்ணல. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். என்னோட சேர்ந்து நீங்களும் வெயிட் லாஸ்க்கு தயாராக இருக்கீங்களா? நம்ம சேர்ந்தே பண்ணலாமா? சரி, நீங்கள் இப்போ என்ன கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். உனக்கு பாப்பா எப்போ பிறந்தது? உனக்கு பாப்பா பிறந்து எவ்வளோ நாள் ஆகுது? உன்னோட ப்ரெக்னென்சி வெயிட் என்ன? நீ இப்போ என்ன வெயிட்டில் இருக்க? நீ எப்படி டயட் இருக்க போகிற? எப்படி உடம்பை குறைக்க போகிற? இதை தானே கேட்பீங்க. அது எல்லாமே நான் ஒன்று ஒன்றா நானே உங்களுக்கு பதில் சொல்கிறேன். என்னோடய ப்ரெக்னென்சி வெயிட்டு 79 கிலோ. ஆனால் நான் இப்போ இருக்குது 64. ஏன்னா இதில் எந்த ஒரு வெயிட் லாஸுமே பண்ணலை. ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் எனக்கு இருக்கிற வெயிட்டு இது தான். சரி, எப்படி வெயிட் லாஸ் பண்ண போகிற? அதை தானே அடுத்து கேட்க போகிறீங்க. சரி, அதுக்கும் நானே பதில் சொல்கிறேன். வெயிட் லாஸ் பண்ண போகிறோன்னு சொல்லி நான் எடுப்பில் டயட்லாம் இருக்க போகிறதில்ல. நானும் உங்களை மாதிரி ஒருத்தி தான். ஸோ நானும் எப்படி டயட் இருக்கலாம், எப்படி இது பண்ணலாம், எப்படி வெயிட் லாஸ் பண்ணலான்னு பல வீடியோக்களை பார்த்தேன். ஆனால் எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே கிடைக்கல. சரி, யாராவது டே பை டே அப்டேட் போட்டிருக்காங்களான்னு பார்த்தேன். ஆனால் எனக்கு அப்படி எந்த ஒரு வீடியோவுமே கிடைக்கல. அப்படி அப்டேட் பண்ணியிருந்தாலுமே அதில் எந்த ஒரு தெளிவான இதுவுமே இல்லை. ஸோ நம்மளே ஏன் அப்டேட் பண்ணக்கூடாது, நம்மளை மாதிரி இருக்க எல்லாத்துக்கும் ஏன் இது யூஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ட்ரை பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு. இனி அது எப்போ தொடங்கணும், எப்போ முடிக்கணும் அந்த விஷயம் இருக்குல்ல. நம்ம ஏப்ரல் மாதம் தொடங்கி ஜூன் மாதம் முடிக்கலாம். ஏன்னா ஏப்ரல், மே, ஜூன் அப்படிங்கும்போது 3 மாதம் வரும். இதில் ஏப்ரல் மாதம் நம்ம ஜங்க் ஃபுட்டை கட் பண்ணி ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ண ட்ரை பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஜங்க் ஃபுட்டை கட் பண்ணுறோமோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஜங்க் ஃபுட் கட் பண்ணுறது தான் நமக்கு ரொம்பவே கஷ்டமான ஒன்று. ஏன்னா நம்ம எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் சரி, நம்ம வீட்டிலையே பார்த்தா கூட ஜங்க் ஃபுட்டை தான் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு வாயில் வைப்போம். ஸோ அதை கட் பண்ணணும், அதை நோன்னு சொல்ல பழகிக்கணும். அதுக்கப்புறம் டார்கெட் வெயிட் ஃபிக்ஸ் பண்ணணும். டார்கெட் வெயிட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்? கூகுளில் போய் உங்களோட ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி பிஎம்ஐ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அதில் கீழேயே உங்களுக்கு எந்த கிலோலேருந்து எவ்வளோ வரை இருக்கலான்னு இருக்கும். எனக்கு 43 to 58 கிலோக்குள்ள அப்ராக்சிமேட்லி அவ்வளோ இருந்தால் போதும்னு இருக்குது. நான் அதை இந்த வீடியோவில் ஆட் பண்ணவும் செய்திருக்கேன், பார்த்துக்கோங்க. நான் இதில் என்னோட டார்கெட் வெயிட்டாக 55 kg எடுத்திருக்கேன். அப்போ நான் அப்ராக்சிமேட்லி 9 கிலோ குறைக்கணும். அப்போது உங்களோட பிஎம்ஐயை கேல்குலேட் பண்ணி அதில் நீங்கள் எவ்வளோ குறைக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ குறையணும் அப்படிங்கிறத நீங்கள் டார்கெட் வெயிட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி டயட் இருக்க போகிறோம், எப்படி இருக்கலாம், என்ன சாப்பிடலாம் அப்படியெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க. எடுப்பில் நம்ம 10 நாளில் சுகர் கட் பண்ண போகிறோம், நம்ம 100 கிராம் சாப்பாடு தான் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது. அப்படி இருந்தாலும் 10 நாளுக்கு மேலே நம்மளால் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் பாப்பா வயத்தில் இருந்த உடனே நிறைய சாப்பிட்ருப்போம், நிறைய சுகர் எடுத்திருப்போம், இல்லை நல்லா காரமாக சாப்பிட்ருப்போம். அதனால் எடுப்பில் உங்களால் அதை கட் பண்ணணும்னு சொன்னால் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம அதை பண்ண போகிறது இல்லை. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கொஞ்சமாக குறைக்க போகிறோம். கொஞ்சமாக குறைக்கும்போது ஃபஸ்ட்டு 50 டேஸில் நம்ம கொஞ்சம் குறைக்கும்போது கொஞ்சம் குறையும். அதுக்கப்புறம் அடுத்த 15 டேஸில் நம்ம இதை பார்க்கும்போது நம்ம அதிகமாக சாப்பிட்றோமோ அப்படின்னு சொல்லி நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்போம். ஸோ நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி நம்ம ஒரு டயட் பிளானுக்கு வரப்போகிறோம். அதனால் நீங்கள் எடுத்த உடனே நான் குறைவாக தான் சாப்பிடுவேன், நான் நிறைய சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம போகிறதில்ல. நம்ம நார்மலாக சாப்பிட்ற அளவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சா போதும். நான் இப்போ நான் டயட்டில் இருக்க போகிறேன், அதனால் நான் 100 கிராம் ரைஸ் தான் சாப்பிடுவேன், இல்லை நான் சுகர் கட் பண்ண போகிறேன் அப்படின்லாம் இருக்காதீங்க. நார்மலாக நம்ம வீட்டில் என்ன சமைக்கிறாங்களோ அதை சாப்பிட்டுட்டே தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம், ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். நம்ம மெதுவாகவே வெயிட் லாஸ் பண்ணுவோம். ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதில்ல, திரும்ப அந்த எடையை நம்ம ஏற்றிடக்கூடாது. நம்ம இப்போ 5 கிலோ குறைஞ்சாலும் நம்ம அந்த 5 கிலோவை அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் ஏற்றவே கூடாது. அதனால தான் நான் மெதுவாக தான் இந்த இதில் வெயிட் லாஸ் பண்ணலான்னு போகிறேன். நமக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம சேர்ந்தே ட்ரை பண்ணுவோம், சேர்ந்தே குறைவோம். ஓகேவா? இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
சரி, ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணுறது சரி, ஆனால் நம்ம இப்போ எவ்வளோ சாப்பிட்டுட்ருக்கோன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ நான் என்னோட நார்மலாக சாப்பிட்ற அளவை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2-3 நாள் வீடியோவை அப்லோட் பண்ணுவேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ குறைக்கிறோம், நம்ம எல்லோரும் சேர்ந்து எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி உடம்பு இருக்காது. சிலருக்கு வெயிட் குறையும், சிலருக்கு வெயிட் கூடும். அப்போ நம்ம நார்மலாக என்னோடய பிளேட்டிங்கே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் எவ்வளோ சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் நான் டயட்டில் ஆரம்பிக்கும் போது நான் எவ்வளோ சாப்பிட்றேன் அப்படிங்கிறத உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு தெளிவு இருக்கும். நம்ம சேர்ந்தே வெயிட் லாஸ் பண்ணலாம். ஒரு வேளை நமக்கு யாருக்காவது ஒரு ஆளுக்கு வெயிட் கூடுச்சுன்னா அது எதனால் கூடுது, எதனால் குறையுது, இல்லை நமக்கு அதிகமாக கூடுதோ அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கமெண்டில் பேசிக்கலாம். நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான உடம்பு இருக்கும். ஸோ அதையும் நம்ம பார்த்து எப்படி குறைக்கலாங்கிறத நம்மளோட சாதாரண வழக்கமாக சாப்பிட்ற சாப்பாடுலேருந்தே குறைக்கிறதுக்கு பார்ப்போம். சரியா? நான் நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து ஃபஸ்ட்டு 2-3 நாள் என்னோடய நார்மல் ஃபுட் பிளேட்டிங்கை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.